இயேசுவில் அன்புக்குரிய சகோதரர்களே சகோதரிகளே, உங்கள் எல்லோருக்கும் என்னுடைய காலை வணக்கத்தை மிகுந்த மகிழ்ச்சியோடு தெரிவித்துக் கொள்கிறேன். இன்றைய முதல் வாசகத்தில் ஒரு மிகச்சிறந்த ஒரு அறிவுரையை புனித பேதுரு நமக்கு தருவதாக நான் பார்க்கிறேன். கடவுளுடைய துணையோடு பேதுருவை பார்த்து ஒரு கேள்வி வைக்கப்படுகிறது. எப்படி நீங்கள் பிற இனத்தவர் பகுதிக்குள்ளே போகலாம், அங்கே போய் நீங்கள் எப்படி நற்செய்தி அறிவிக்கலாம் அப்படிங்கிற ஒரு கேள்வி எழுப்பப்படுகிற பொழுது அவர் தான் கண்ட காட்சியை விளக்கி சொல்லி, ஆண்டவரே இதை செய்ய சொல்லியிருக்கிறாருப்பா, இந்த ரூலை பிரேக் பண்ண சொல்லியிருக்கிறாரு அப்படிங்கிற மாதிரி ஒரு விளக்கத்தை இன்றைக்கு அவர் கொடுக்குறார். என்ன அப்படின்னா, ஆண்டவர் ஒரு காட்சி கொடுக்குறார் பேதுருவுக்கு. அந்த காட்சியில் பல வகையான விலங்குகள், உலகத்தில் உள்ள எல்லா வகையான விலங்குகள் இருக்குது, அதை அடித்து சாப்பிடு அப்படின்னு சொல்லப்படுகிறது. உடனே அதுக்கு பேதுரு சொல்லியிருக்கிறார், அது எப்படி நீல சாப்பிட முடியும், இது பரிசுத்தமற்றது, இதெல்லாம் என்னால் சாப்பிட முடியாது அப்படின்னு சொன்னோன்னே இயேசு கடவுள் அவரை பார்த்து சொல்கிறார், கடவுளாகிய நான் சொல்கிறேன் இது நல்லதுன்னு, நீ எப்படி இதை தீமைன்னு சொல்லுவ, சாப்பிடு அப்படின்னு 3 முறை எனக்கு காட்சி வந்தது என்று பேதுரு விளக்கி, இன்னும் இந்த உலகத்தில் ஒரு சில விஷயங்களை மாற்ற வேண்டும் என்பதற்காக அதே இந்த காட்சி முடிகிற நேரத்தில் இந்த பிரயாணத்தவர் பகுதியிலேருந்து என்னை கூப்பிட வந்தாங்க, எனவே நான் போனேன் அப்படிங்கிற விளக்கத்தை கொடுக்குறார். ரொம்ப டீட்டெயிலாக போகலை. ஆனால் அதுக்கு சொல்லப்படுகிற விஷயம் என்னென்னா, ஒரு நன்மை அங்கு நடக்கும் என்றால் அந்த நன்மைக்காக ஒரு சில விஷயங்களை உடைப்பது நல்லது. சரி, ஒரு நன்மை நடந்திருக்கு. என்ன நன்மை? பிற இனத்தவரும் ஆண்டவருடைய செய்தியை கேட்டார்கள், பிற இனத்தவரும் ஆண்டவர் பால் திருப்பப்பட்டார்கள். இந்த நன்மை நடப்பதற்காக பிற இனத்தவர் பகுதிக்குள்ளே நீங்கள் போகக்கூடாது என்கிற அந்த ரூலை அங்கு பேதுரு உடைக்கிறார். ஸோ நான் அதனால தான் இன்றைக்கி உங்கள்கிட்ட சொல்ல விரும்புகிறேன், ஒரு சில நேரங்களில் நம்முடைய வாழ்க்கையில் ரூல்ஸை நம்ம உடைக்கவே கூடாது, அதுதான் நல்லது. ஏன் ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ் அப்படின்னா, நம்மளை வளர்ப்பதற்காக, நம்மளை சரி செய்வதற்காக, நம்மளை ஒழுங்குபடுத்துவதற்காக தான் ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ். ஆனால் ஒரு சில நேரங்களில் இந்த ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ் இன்னொருத்தருக்கு கிடைக்க வேண்டிய நன்மையை தடுப்பதாக இருப்பது என்றால் அதில் உடைப்பது ஒன்றும் தவறு இல்லை என்பதை இன்றைக்கு புனித பேதுரு வழியாக ஆண்டவர் நமக்கு ஒரு வாழ்க்கை பாடமாக தருகிறார். இதை சொல்லும் பொழுது பல பேருக்கு இது இடரலாக இருக்கும். இது என்ன ஃபாதர், ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸை உடைங்கன்னு சொல்கிறாங்க. நான் ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸை உடைக்கணுன்னே சொல்லலை. பல நேரத்தில் இப்படி தப்பாக தான் புரிஞ்சுக்கிறோம். இல்லை, நீங்கள் ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷனை உடைக்கிறீங்க, எல்லாத்தையும் உடைங்கன்னுலாம் சொல்லலை. ஒரு சில ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ் இன்னொருத்தருக்கு நன்மை வருவதற்கு தடையாக இருக்கும் என்றால் அதை உடைக்கலாம். ஸோ இதை நீங்கள் அப்படியே இயேசுக்கு அப்ளை பண்ணி பாருங்களேன். இயேசு கூட சொல்லுவார்ல, ஓய்வு நாள் சட்டத்தை அவர் மீறுறார். அவர் ஏன் மீறுறாரு? அந்த ஓய்வு நாள் சட்டத்தை மீறுறதன் மூலமாக ஒருத்தருக்கு நன்மை கிடைக்கிறது, ஒரு நல்லது கிடைக்கிறது. அந்த நல்லது உங்களுக்காக இருந்துடாது, அதையும் பார்த்துக்கொள்ளுங்க. ஸோ இப்போ நல்லது கிடைச்சா நம்ம எதனாலும் மீறலாம், அது உங்களுடைய சுய நலத்துக்கானது அல்ல, அடுத்தவருக்கு நன்மை கிடைக்கும் என்றால். நல்ல சமாரின் ஓமையை பாருங்கள். திருப்பலிக்கு போக வேண்டும் என்பது ரூல்ஸ், அது ரெகுலேஷன், அதுக்கு நீங்கள் போகணும். ஆனால் அங்கே ஒரு சமாரியன் அந்த ரூலை பிரேக் பண்ணுறார். ஏன் பிரேக் பண்ணுறாரு? அங்கே ஒருத்தன் அடிபட்டு கிடக்கிறான், எனவே அடிபட்டு கிடப்பவனை காப்பாற்றுவதற்காக பிரேக் பண்ணுறார். நல்லது, ஆண்டவர் அவனை பாராட்டுறார். எனவே ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ் நல்லது தான், நான் மீண்டும் சொல்கிறேன், அது நம்மளை வடிவமைப்பதற்காக தரப்பட்டவைகள். ஆனால் அந்த சட்டம் நான் மீறுகிறேன் என்றால் அதனால் யாரோ ஒருத்தர் இல்லைனா வேறு ஒரு குழுவினர் நன்மை அடைவார்கள் என்றால் அதில் மீறுவது ஒன்றும் தவறு இல்லை என்பது இன்றைக்கி ஆண்டவர் தரக்கூடிய ஒரு அழகான பாடம். அதுபோல் இந்த கிறிஸ்தவ சடங்கு சம்பிரதாயங்கள்லையும் ஒரு சில விஷயங்களையும் நம்ம ஆழமாக யோசிக்கணும். ஒரு சில விஷயங்கள், கிறிஸ்தவ சட்டத்திட்டங்கள், கிறிஸ்தவ சம்பிரதாயங்கள், வழிபாட்டு முறைகள் அடுத்தவருக்கு இடையூறாகவோ அடுத்தவருடைய நன்மைக்கு பங்கம் விளைவிப்பதாகவோ இருக்கும் என்றால் அதையும் உடைப்பதில் தவறு ஒன்றுமில்லை என்பதும் என்னுடைய கருத்து. அதுதான் இன்றைக்கு நற்செய்தியாகவும் நமக்கு தரப்படுவதாக நான் பார்க்கிறேன். நான் மறுபடியும் சொல்கிறேன், இதில் உடைச்சி நான் புரட்சியாளர் அப்படின்னு சொல்கிறதுக்காக நான் உடைக்க சொல்லலை, அதற்காக உடைக்க வேண்டும் என்று நான் சொல்லலை. இதனால் நன்மை கிடைக்கும் என்றால், அதுவும் எனக்கு கிடையாது, அடுத்தவர்களுக்கு, இந்த சமூகத்திற்கு ஒரு நன்மை கிடைக்கும் என்றால் இப்படி சட்டத்திட்டங்களை மீறுவது ஒன்றும் பாவம் இல்லை. அங்கே தியாலஜி படிக்கும் பொழுது மாரல் தியாலஜியில் சொல்லி கொடுத்துருக்குறாங்க சிச்சுவேஷனல் எத்திக்ஸ். அப்படி என்ன சொல்லுவாங்க அப்படின்னா, அதில்
எண்ட் ஜஸ்டிஃபைஸ் த மீன்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. அதாவது முடிவு ஜஸ்டிஃபைஸ் நியாயப்படுத்துகிறது எதை? இந்த வழிகளை, மீன்ஸ் அதை அடைவதற்கான வழிகளை. நீ போகிற இடம் அடுத்தவர்களுக்கு நன்மை தரும் என்றால் இந்த வழிமுறைகளை அந்த எண்டு ஜஸ்டிஃபை பண்ணும், ஏற்றுக்கொள்ளும். இந்த வழிமுறைகள் கொஞ்சம் சட்டங்களை உடைப்பதாக இருந்தாலும் அங்கு எண்டு நன்மை பயக்கும் என்றால் அதுதான் எண்டு ஜஸ்டிஃபைஸ் த மீன்ஸ். எனவே ஒரு சில நேரங்களில் நம்முடைய வாழ்க்கையிலும் ஐயோ இது சட்டம், இதை பெர்ஃபெக்டாக ஃபாலோ பண்ணணும் அப்படின்னு நீங்கள் ஃபாலோ பண்ணி பல பேர் கஷ்டப்படுறாங்க அப்படின்னா அதுவும் ஒரு வகையில் பாவம்தான் அன்பு மக்களே. ஸோ அப்படிப்பட்ட தருணங்களில் நீங்கள் தாராளமாக அடுத்தவர்களுக்கு நன்மை கிடைக்கும் என்றால், இந்த சமூகத்துக்கு நன்மை கிடைக்கும் என்றால் தாராளமாக அந்த சட்டத்திட்டங்களை, அந்த பாரம்பரியங்களை, அந்த வழிபாட்டு முறைகளை நீங்கள் உடைத்து கொண்டு போவதில் தவறு ஒன்றுமில்லை என்பதை இன்றைக்கி ஆண்டவர் அழுத்தம் திருத்தமாக பதிவு செய்கிறார். இதுக்காக நான் புரட்சியாளன், நான் பெரிய ஆள் அப்படின்னு காட்டுறதுக்காக உடைக்கிறத பற்றி நாங்கள் பேசலை. இன்றைக்கி பல பேர் அப்படி தான் சுற்றிட்டு திரிகிறாங்க. தங்களை புரட்சியாளர் என்று காட்டுவதற்காக சட்டத்திட்டங்களை உடைப்பது, தங்களை மேம்படுத்தி காட்டுவதற்காக ஒரு சில வழிமுறைகள் உடைப்பது. நான் அதை பற்றி பேசலை. உன் சுயநலத்துக்காக, உன் பேருக்காக உடைக்கிறத பற்றி நாங்கள் பேசலை. உன்னை புரட்சியாளன் காட்டுவதற்காக உடைக்கிறத பற்றி நாங்கள் பேசலை. அடுத்தவர்களுக்கு நன்மை கிடைக்கும் என்றால், இந்த சமூகம் நன்மை பெறும் என்றால் தாராளமாக சட்டத்திட்டங்களை, விதிமுறைகளை, சடங்கு ஆச்சாரங்களை, பாரம்பரியங்களை, வழிபாட்டு முறைகளை மாற்றி அமைப்பதும் உடைப்பதும் தவறு ஒன்றுமில்லை. கேட்க செவியுள்ளோர் கேட்கட்டும். ஆமென்.